ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஃப்ரெண்ட் டிஷ் பார்ட் 2 வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு வடைச்சட்டியை வச்சுக்கலாம் கைஸ். அந்த வடைச்சட்டியில் கொஞ்சம் நிறையவே எண்ணெய் ஊற்றிக்கலாம் கைஸ். ரொம்ப நிறைய ஊற்றுறாதீங்க, கொஞ்சம்னா ரொம்ப கொஞ்சம் ஊற்றிடாதீங்க, அளவாக ஒரு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெயை ஊற்றினக்கப்புறம் நீங்கள் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் கொதிச்சக்கப்புறம் அது கடுகு நல்லா அது வெடிச்சு வரும்ல, அப்போ நம்ம வெங்காயத்தை சீவி வச்சுருந்தோம். இதில் பீட்ரூட்டு சீவுவாங்கள்ல, அதில் நம்ம சீவி வச்சுருந்தோம். இல்லைன்னா நீங்கள் வேணும்னா நறுக்கிக்கலாம், பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயத்தை எடுத்துருந்தேன், நீங்கள் வேணும்னா பெரிய வெங்காயமும் எடுத்து நல்லா இது பண்ணிக்கோங்க. வெங்காயம் வறுத்த உடனே உங்களுக்கு வேணும்னா தக்காளி போட்டுக்கோங்க. நான் தக்காளி போடாமல் செஞ்சேன், நீங்கள் வேணும்னா தக்காளி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாய் போட்டு, அதுக்கப்புறம் அதே பீட்ரூட்டு சீவுறதுல சீவி உருளைக்கிழங்கு சீவி வச்சுருந்தேங்க. அதை சீவி இது பண்ண உடனே நான் சாப்பாட்டு வைக்கவே மறந்துட்டேங்க. அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா சொன்ன உடனே சாப்பாடு வச்சுட்டு நல்லா மிளகாத்தூள் கொஞ்சம் நிறையா போட்டாங்க. ஆனால் ரொம்ப காரமாயிருச்சு. அதுக்கப்புறம் சாப்பாட்டோட செஞ்சதை கலக்கலாம். சாப்பாட்டோட கலக்கி டேஸ்ட் பார்க்கலாம் கைஸ். இப்போ இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் தங்கச்சி பார்த்தீங்களா, கையை நடுவில் கொண்டு சாப்பிட்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறா. இப்போ நம்ம கிளறியாச்சு, டேஸ்டிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க முதல்ல நான் சாப்பிட்டு பார்க்கலான்னு பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. எனக்கு என் தங்கச்சி என் தங்கச்சிக்கிட்ட கொடுத்து நீ டேஸ்டிங் பாருன்னு சொன்னேன். அவள் சாப்பிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சொன்னால் சூப்பராக இருக்குது, ஆனால் காரம் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா காரம் கம்மியாகவும் போட்டுக்கலாம், அதிகமாகவும் போட்டுக்கலாம். தக்காளி அரைச்சி ஊற்றிக்கோங்க. நான் ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இஸ்கியூ ஹாட், பை பாய்.